ஹொசூர்ல தான் டிராஃபிக் அதிகமா இருக்குன்னு பார்த்தா, ஹொசூர்ல இருக்க டிமார்ட்ல அத விட டிராஃபிக் அதிகமா இருக்கு. நேத்து பேக்கிங்ல கொஞ்சம் ஆர்டர்ஸ் நெறைய இருந்துச்சு அப்படிங்கிறதுனால, மார்னிங்ல இருந்து ஃபுல் பேக்டாவே போயிடுச்சு டே. கொரியன் பன்ஸ், ப்ரௌனீஸ், குக்கீஸ், நியூயார்க் ஸ்டைல் சங்கி குக்கீஸ்ன்னு சொல்லிட்டு ஆர்டர்ஸ் நெறைய இருந்துச்சு. எல்லாத்தையுமே அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு பேக்கிங், பேக்கிங், டெலிவரிங் எல்லாமே நானே பண்ண வேண்டியதா இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு கிராசரி ஷாப்பிங் போயே ஆகணும். அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டே இருந்தோம்னா, வீட்ல ஒரு பொருளும் இல்ல சமைக்கிறதுக்கு. சரின்னு சொல்லிட்டு மளிகை ஜாமான் வாங்கலான்னு டிமார்ட் தான் போயிருந்தேன். எல்லாருக்குமே டெலிவரி ஒரே டைம் சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாத்தையும் டெலிவரி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, அது 2 கொண்டு போய் அம்மா வீட்ல விட்டுட்டு, அப்படியே டிமார்ட்டுக்குள்ள நுழைஞ்சா வண்டி நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்ல. பார்க்கிங்க்கே வந்து அலைய வேண்டியதாயிடுச்சு. அதுக்கப்புறம் ட்ராலிய தேடி கொஞ்ச நேரம் சுத்த வேண்டியதாயிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ள நுழைஞ்சா எப்படா வெளிய போவோம்னு இருந்துச்சு. அவ்ளோ கூட்டம். சுத்தமா ட்ராலிய நகர்த்தவே முடியல. ஒசூரே டிமார்ட்குள்ள தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த டிமார்ட் மட்டும் இல்லன்னு நெனைக்கிறேன். இருக்கிற எல்லா டிமார்ட்லயும் இப்படிதான் பயங்கர கூட்டமா இருக்கு. இதுல பாதி பொருள் அவுட் ஆஃப் ஸ்டாக் வேற. ஸோ எனக்கு தேவைப்படுற பொருள் எல்லாமே வாங்கிட்டேன். 1, 2 மட்டும் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து வண்டியில லோட் பண்ணி வீட்டுக்கு வந்து ரீச் ஆவறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு மினி விளாக்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேப்பி மம்மி, ஹேப்பி பேபி. பை.